வணக்கங்க. நான் உங்க யாஷிகா. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, கருவேப்பிலையில என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோங்க. முதல்ல தலைக்கு பார்ப்போம். தலைக்கு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் தயிர் விட்டுக்கோங்க. விட்டு நல்லா மிக்ஸியில மையா அரைச்சி, வாரத்தில் ஒரு வாட்டி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா முடி நல்லா வளருங்க. அதுக்கப்புறம் 2வது என்னென்னா, 2வது பொடுகு இருக்குது பார்த்தீங்களா, தலையில் பொடுகு இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு ஒரு 10 சொட்டு நம்ம எலுமிச்சம்பழம் சாறு விட்டு நல்லா மைய அரைச்சி, இதையும் நம்ம தலையில் ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம குளிக்கலாம். வெந்நீரில் குளிக்கனாலும் செய்யலாம், நீங்கள் பச்சை தண்ணியில் குளிக்கனாலும் எதுனாலும் ஒன்றும் இல்லைங்க. இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலையில் உள்ள பொடுகு போகும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு வாட்டி துவையல் செஞ்சு கொடுக்கணுங்க. துவையல் செய்கிறது சிலவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு தான் இந்த பதிவு. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. வரமிளகா, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் புளி, பூண்டு எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் இதை போட்டு ஒரு பிரட்டி அரைக்கணுங்க. ஏன்னா இதை ஃபஸ்ட்டே நம்ம போட்டு வதக்கும் போது இதோட சத்து புறம் போயிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டில் தான் போட்டு ஒரு வதக்கி உப்பு போட்டு இறக்கி மறுபடியும் நம்ம குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு வாட்டி கண்டிப்பாக நம்ம இந்த துவையல் கொடுத்தே தீரணுங்க. அது நல்லது பார்த்துக்கோங்க உடம்புக்கு. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கருவேப்பிலையில் குழம்புல போட்டு கொடுத்தோம்னா அவ்வளோத்தையும் எடுத்து வெளியே போட்டுருவாங்க, அதில் ஒரு சத்தும் இல்லை. அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தைங்களுக்கு இப்படி நம்ம அரைச்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கு கண் பார்வைக்கு நல்ல ஒரு சத்து. ஏன்னா இப்போ உள்ள குழந்தைங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குழந்தைங்களுக்குமே நம்ம மொபைல் கொடுத்து பழகி இப்போ பார்த்திங்கன்னா 100க்கு ஒரு 70% குழந்தைங்களுக்கு கண் ஆஸ்பத்திரிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட அந்த மொபைலை கொடுக்குறோம். அது ரொம்ப தவறானது. ஆனால் யாரும் இப்போ கேட்க மாட்டேறாங்க. இப்போ உள்ள ஒரு காலகட்டத்தில் அது கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு இதாக இருக்குது. நம்மளுக்கும் கொஞ்சம் வேலை பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம கொடுத்துருவோம். ஆனால் அது குழந்தைங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பு வருது. அதனால் குழந்தைங்களுக்கு மொபைல் கொடுக்குறத ரொம்ப 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 தவிர்க்கவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பொடி செய்வோம் பார்த்திங்களாங்க. இட்லி பொடி செய்யறதுக்கு பதில் நம்ம கருவேப்பிலை பொடி செஞ்சு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொடி அதே மாதிரி தான் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு கருவேப்பிலை மட்டும் நிறைய ஜாஸ்தியாக போட்டு இதை நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை, இது பச்சையாக இருக்கணும்னு தேவையில்லை. இது நல்லா வறுத்து நல்லா அழகாக பொடி பண்ணி வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சுகர் பேஷண்ட் இருக்காங்களா, அவங்களுக்குலாம் நம்ம இந்த சட்னி, இந்த துவையல், இந்த இட்லி பொடி வச்சு நம்ம அவங்களுக்கு சாப்பாடுக்கு கொடுக்கலாம். இது ரொம்ப ஒரு நன்மை. அதுக்கப்புறம் நம்ம காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 11 மணி அளவுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இந்த 3ஐயும் நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் குடிச்சிங்கன்னா வயிற்றில் இருக்கிற பூச்சி, இந்த கிருமின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகும் பார்த்துக்கோங்க இந்த ஜூஸ் குடிச்சிங்கன்னா. இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது உடம்புக்கு. இதை எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 வாட்டி இந்த ஜூஸ் குடிக்கிறத பற்றி ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை பாருங்க, நம்ம கிடைக்கிற நேரம் நிறைய பறித்து வச்சுக்கிடணும். வச்சு நம்ம ஒரு டப்பாலேயோ ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா இது ரொம்ப ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படி அழகாக இருக்கும். தண்ணியோடு வைக்காமல் நல்லா கொஞ்சம் வளர விட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்கெட்டில் அடைச்சி வச்சோம்னா நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் இந்த கருவேப்பிலை கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். எங்களுக்கு 1 மாதம் வரைக்கும் கருவேப்பிலைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. கருவேப்பிலை எப்போவுமே வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கருவேப்பிலையில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதனால் நம்ம கருவேப்பிலை கிடைக்கிற டைம்லாம் கருவேப்பிலையிலேருந்து நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு சேர்க்குற மாதிரி நிறைய துவையல் இப்படி நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. மறுபடியும் நம்ம இந்த கருவேப்பிலையெல்லாம் உருவிட்டு குச்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த குச்சியையும் நம்ம அழகாக ஒவ்வொன்றா எடுத்து அது தண்ணியில் கொதிக்க வச்சு அதையும் நம்ம தலைக்கு வாஷ் பண்ணி குளிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதையும் நீங்கள் குளிச்சிக்கலாம், அதுவும் நல்லது தான். முடி கொட்டுறதா இருந்தாலும் நம்ம இந்த கைப்பிடி அளவுக்கு
கருவேப்பிலை கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டு சின்ன உள்ளி இருக்குது பார்த்திங்களா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா அரைச்சி நம்ம தலையில் தேய்ச்சோம்னா அந்த முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகுது. அதே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லது. கருவேப்பிலை கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. மறுபடி அவ்வளோதான். வணக்கம்.